அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் உன்னால் முடியும் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிப்ரவரி மாதம், அதாவது 2025 பிப்ரவரி 8ஆம் தேதி ஒரு ஸ்பெஷல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடந்தது. இந்த எக்ஸாமுடைய கொஷின் பேப்பரை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கான ஆன்சர் கீயோடு இருக்கக்கூடிய கொஷின் தான் டிஎன்பிஎஸ்சியோடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் முதல்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே வேண்டுதல். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதனால் எனக்கு இருக்கிற பலன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மினிமமான பலனாக தான் இருக்கும். பட் இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் அனலைஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு மெத்தட் உங்களுக்கு புரியும். நீங்கள் புதுசாக டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி படிச்சுட்ருக்கவங்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய சக்ஸஸில் 50% நீங்கள் படிக்கிறதா இருந்தால் மீதி 50% நீங்கள் கொஷின் பேப்பர் எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய சக்ஸஸே இருக்கும். ஸோ நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, வேலை வாங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, கண்டிப்பாக டெய்லியும் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு கொஷின் பேப்பரையாவது நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோடைய அஃபீஷியலான கொஷின் பேப்பரை நீங்கள் பார்த்துருக்கணும். ஸோ அந்த இடத்துல ஒரு கொஷினுக்கு 4 ஆன்சர் இருக்குது அப்படின்னா, அந்த 4 ஆன்சர் எதுக்காக கொடுத்துருக்காங்க, அந்த 4 ஆன்சருக்கு உங்களால் என்ன மாதிரியான கொஷின்ஸ் க்ரியேட் பண்ண முடியுது, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைமில் அதிகமாக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல, சம் ஃபேமிலி சுச்சுவேஷன்னால். இனிமேல் வரக்கூடிய டைமில் பார்த்திங்கன்னா குரூப் 4 வரைக்குமே நிறைய பேர் குரூப் 4 டார்கெட் பண்ணி தான் படிச்சுட்ருப்பீங்க. ஸோ குரூப் 4 வரைக்கும் நம்ம சேனலில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக போடலாம் அப்படின்ட்டுருக்கு. ஸோ யாரெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வீடியோவுக்கு போயிடலாம். இதில் பார்த்திங்கன்னா பார்ட் ஏ அப்படிங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 100 கொஷின்ஸ் இருக்கும். அந்த 100 கொஷின்ஸுமே தமிழை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய இதில் 25 + 75 அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ் 75 கொஷின்ஸும், மேக்ஸ் ப்ளஸ் ரீசனிங் ரெண்டுமே சேர்த்து 25 கொஷின்ஸும் இருக்கும். ஸோ இதில் அந்த ஃபஸ்ட்டு 100 தமிழ் கேள்விகள் அப்படிங்கிறது மட்டும் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது பார்ட் ஏவில் இருக்கக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறதுல உங்களுக்கு இந்த 100 கேள்விகளில் எத்தனை கேள்விகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது, உங்களால் எத்தனை கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களை நீங்களே எவாலுவேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் வீரமாமுனிவர். அதாவது இஸ்மத் சன்னியாசி அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா தூய துறவி அப்படிங்கிறது தான். தூய துறவி அப்படிங்கிற குறிக்கக்கூடிய அந்த இஸ்மத் சன்னியாசி என்று அழைக்கப்பட்டவர் வீரமாமுனிவர். இங்கே உங்களுக்கு ஒரு கேள்வி நான் வைக்கிறேன். இந்த இஸ்மத் சன்னியாசி என்று வீரமாமுனிவரை அழைத்தவர் யார்? கேள்வி புரிஞ்சுக்கோங்க. இஸ்மத் சன்னியாசி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வீரமாமுனிவர். வீரமாமுனிவரை இஸ்மத் சன்னியாசி என்று அழைத்தவர் யார் அப்படின்னு சொல்லுங்கள். இவர் உங்களுக்கு ஒரு க்ளூ என்ன அப்படின்னா, இவர் ஒரு அரசர். யார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது கேள்வி. கீழ்கண்டவற்றில் பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெருஞ்சித்திரனாரை பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், 10th ஸ்டாண்டர்டில் முதல் செய்யுள்ளியே, ஃபஸ்ட்டு செய்யுள்ளியே இவருடைய குறிப்புகளில் இருக்கும். பெருஞ்சித்திரனார் எழுதிய நூலில் தமிழுக்கு கருவூலமாக கருதப்படுவது திருக்குறள் மெய்ப்பொருளுரை. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை படைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற நூலை எழுதுனது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அதாவது பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது ஒரு கடவுளையோ அல்லது ஒரு மன்னரையோ அல்லது மக்களுள் சிறந்தவரையோ சிறு குழந்தையாக பாவித்து அவங்களுடைய பற்றிய பெருமைகளை பாடக்கூடியது தான் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சேக்கிழாரை ஒரு மிகச்சிறந்த ஒரு சேக்கிழார் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த கவிஞர், அறிஞர் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஒரு கடவுள் பக்தி நிறைந்தவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற நூலை எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இதிலே பார்த்திங்கன்னா இந்த ஊவே சாமிநாதர் அப்படிங்கிறவங்க மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனுடைய மாணாக்கரில் தலையாயவர், அதாவது மிகவும் முக்கியமானவர். மறைமலை அடிகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா, தூய தமிழ் இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் என்று சொல்லக்கூடிய தூய தமிழ் இயக்கத்தை துவங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள். அடுத்த கேள்வி. தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர்
பேராசிரியர் தனிநாயகம் அடிகள் தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர். நூல் கிடையாது, அது ஒரு இதழ். தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் பேராசிரியர் தனிநாயகம் அடிகள். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேச்சுக்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு தமிழ் புக்கில் அறிஞர் அண்ணாவுடைய பேச்சுக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெசனில் வந்து இருக்கும். இந்த லைன் வந்து அப்படியே இருக்கும். நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை பேச்சுக்கலை அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி போயிடலாம். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க நூலும் நூல் ஆசிரியர்களும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஜெயகாந்தன் அவர்களுடைய இது பார்த்திங்கன்னா தர்க்கத்திற்கு அப்பால் அப்படிங்கிறது. தர்மன் எழுதியது சோகவனம். தர்மன் எழுதியது சோகவனம். கி ராஜநாராயணன், அதாவது இவரை வந்து கீரா அப்படின்னு சொல்லுவாங்க. கி ராஜநாராயணன் அவர்கள் வந்து நிலை நிறுத்தல் அப்படிங்கிறத எழுதியிருப்பார். ஆர் சூடாமணி அவர்கள் எழுதியது இறுக மூடிய கதவுகள். இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி இருக்கக்கூடிய ஆன்சர் 4, 3, 2, 1 அப்படிங்கிறதான் வருது. அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இவ்வாட்டத்தை புரவி ஆட்டம், புரவி நாட்டியம் என்ற பெயர்களில் அழைப்பர். அதாவது ஒரு நாடகக்கலை, நாட்டியக்கலை அப்படிங்கிற மாதிரி கலை சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டியக்கலை அப்படிங்கிறதுல அரசனும் அரசியும் மாதிரி வேடம் போட்டுக்கிட்டு இந்த ஆட்டத்தை ஆடுவாங்களாம். இதுக்கு பேர் வந்து புரவி ஆட்டம். 2 விதமாக சொல்கிறாங்க. புரவி ஆட்டம் அல்லது புரவி நாட்டியம் அப்படிங்கிற பெயர்களில் அழைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசன் அரசி வேடமிட்டு ஆடக்கூடிய இந்த ஆட்டம் புரவி ஆட்டம், புரவி நாட்டியம் என்ற பெயர்கள் அழைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பொய்க்கால் குதிரை ஆட்டம். இதில் தான் அரசன் அரசி வேடமிட்டு புரவி ஆட்டம், புரவி நாட்டியம் என்ற பெயர்களில் அழைப்பாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். கவிஞர் சீசு செல்லப்பா அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது? இந்த சாகித்ய அகாதமி விருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ சாகித்ய அகாதமி விருது எந்தெந்த இயரில் யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். எந்த நூலுக்காக தரப்பட்டிருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இதுலேயே கரண்ட் அஃபேர்ஸையும் பார்க்கணும். அதாவது ஒவ்வொரு வருஷமும் இப்போ 2025 அப்படின்னா 2025 யாருக்கு கொடுக்குறாங்க, 2024 யாருக்கு கொடுத்தாங்க, எந்த புத்தகத்துக்கு கொடுத்தாங்க, எந்த துறையை சேர்ந்தவங்க, இது எல்லாமே நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கவிஞர் சீசு செல்லப்பா அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா ஆன்சர் சுதந்திர தாகம். சுதந்திர தாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலுக்காக சீசு செல்லப்பா அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. அடுத்தது, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய நூல்களில் கண்ணதாசன் அவர்கள் எழுதாத நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இயேசு காவியம், சேரதாண்டவம், ஆட்டனத்தி ஆதிமந்தி இது எல்லாமே வந்து கண்ணதாசன் அவர்களுடைய படைப்புகள் தான். பாரிமலை கொடி அப்படிங்கிறது மட்டும் அவருடைய படைப்பு கிடையாது. அடுத்து பாருங்கள், 10வது கேள்வி. உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்ற எண்ணாருக்கு இறுதி இறுதி அப்படின்னு சொல்லக்கூடிய சமுதாய உணர்வை யார் வந்து பாடினாங்க? அதாவது இந்த லைனை படித்து பார்க்கும்போதே நமக்கு ஒரு சமூக உணர்வு தோணணும். அதாவது உறுதி உறுதி கண்டிப்பாக உறுதியாக நிறைவேறணும் அப்படின்னா நம்மளுடைய சமூகம் ஒன்று அப்படின்னு நினைக்காதவங்களுக்கு முடிவாகும். முடிவு இறுதி இறுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம சமூகம் ஒன்று தான் அப்படின்னு எண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமுதாய உணர்வை குறிக்கக்கூடிய இந்த பாடல் வரிகளை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள். நெக்ஸ்ட் கேள்வி போயிடலாம். பொதுமை வேட்டல் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவி கல்யாண சுந்தரனார், அதாவது திருவிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. திருவிக்கா என்று சொல்லக்கூடிய திருவி கல்யாண சுந்தரனார் தான் பொதுமை வேற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை வந்து எழுதியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், 1863ஆம் ஆண்டு சென்னை பல்லாவரம் செம்மண்மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவிகளையும் கண்டுபிடித்த தொல்லியல் அறிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராபர்ட் ப்ரூஸ்பூட் அவர்கள். இதுவும் பார்த்திங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் தான். 1863ஆம் ஆண்டு சென்னை பல்லாவரம் செம்மண்மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவிகளையும் கண்டுபிடித்த அந்த தொல்லியல் அறிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ராபர்ட் ப்ரூஸ்பூட். இதில் நம்ம வருஷம் ஞாபகம் வச்சுக்கணும். 1863 ராபர்ட் ப்ரூஸ்பூட்டு எந்த பிளேஸு பல்லாவரம், என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா எலும்பு மற்றும் கற்கருவிகள். இது வந்து 9th நியூ புக்கில் இருக்கக்கூடியது. பின்வரும் தொடர்களுள் கனிமவியல் பற்றிய தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நலங்கெழு மணிகளும். அதாவது இதில் பார்த்திங்கன்னா நலங்கெழு மணிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கனிமவியலை குறிக்கக்கூடியது. ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நலங்கெழு மணிகளும் அப்படிங்கிற லைன் தான் வந்து கனிமத்தை பற்றி குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, மாப்போ சிவஞானம் சட்டமன்ற மேலவை தலைவராக பதவி வகித்த ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. மாப்போசியை பற்றி பார்த்திங்கன்னா இப்போ நியூ புக்கில்
10th ஸ்டாண்டர்டில் இந்த லெசன் இருக்கும். மாப்போசி அப்படின்னு சொல்லிட்டு, மாப்போசி அவர்களுடைய சட்டமன்ற மேலவை தலைவராக பதவி பெற்ற ஆண்டுகள் வந்து 2 வருஷம் இருக்கும். 4 இயர்ஸ் அவர் இருந்திருப்பார். 1972 1978 இடைப்பட்ட காலத்தில், சரியா. இதில் சட்ட மேலவை உறுப்பினராக 6 ஆண்டுகள் பதவி வகிச்சிருந்திருப்பார். உவமணி என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மணமலர் அப்படிங்கிறது தான் உவமணி என்ற சொல்லின் பொருள், மணமலர். அடுத்து பாருங்க 16வது கேள்வி. புலமை கதிரவன் என்று தமிழறிஞர்களால் போற்றப்பட்டவர் யார்? புலமை கதிரவன் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள். புலமை கதிரவன் என்று போற்றப்பட்டவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். நெக்ஸ்ட் வந்து 17வது கேள்வி. ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட நாடக இலக்கண நூல் எது? அதாவது இங்கிலீஷில் இருக்கக்கூடிய நாடக இலக்கணத்தை பேஸ் பண்ணி, அந்த கிராமரை பேஸ் பண்ணி, நாடகங்களுடைய கிராமர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, நாடகத்துக்குன்னு சில வரையறைகள் இருக்கும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தமிழில் இயற்றப்பட்ட ஒரு நாடக இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாடகவியல் அப்படின்றது. இது யார் எழுதுனாங்க அப்படின்னா பரிதிமாற் கலைஞர். ரொம்ப முக்கியமான கேள்வி, இதுவுமே அடிக்கடி கேட்பாங்க. பரிதிமாற் கலைஞர் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். இங்கே அந்த நூலுடைய பேர் தான் கேட்டிருக்காங்க, நாடகவியல். அதை எழுதியவர் பரிதிமாற் கலைஞர். இவற்றில் காப்பியத்தை குறிக்காத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகலக்கவி, மகாகாவியம், விருத்தச் செய்யுள் அப்படிங்கிறதெல்லாம் காப்பியத்தை குறிக்கக்கூடியது. இந்த காவிய தரிசம் அப்படிங்கிறது வந்து காப்பியத்தை குறிக்கக்கூடிய நூல் கிடையாது. அடுத்த கேள்வி. தமிழகத்தில் பிரகலாதன் கதையை கூத்தாக நிகழ்த்துகிற இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காரைக்குடி. சரியா. தமிழகத்தில் இருக்கக்கூடிய காரைக்குடியில் இப்போவுமே பிரகலாதனுடைய கதையை வந்து கூத்து நிகழ்ச்சிகளில் வந்து இடம்பெற செய்வாங்க. அடுத்த கேள்வி. நடுத்தர மக்களுடைய வாழ்க்கையையும் பெண்களின் நிலையையும் குறித்து சிறுகதையை படைத்தவர் யார் அப்படின்ற ஒரு கொஷினும், வட்டார வழக்கு மொழியில் கதை சொல்லும் முறையில் சிறுகதையை படைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி முறையே எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நடுத்தர மக்களுடைய வாழ்க்கையும் பெண்களுடைய நிலையையும் பற்றி சிறுகதை படைத்தவர் பார்த்திங்கன்னா சூடாமணி அவர்கள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நடுத்தரமான மக்கள் ப்ளஸ் பெண்கள் அப்படிங்கும் போது அந்த சூடாமணியை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் வட்டார வழக்கு மொழியில் கதை சொல்லக்கூடியவர் அப்படின்னா கி ராஜநாராயணன் அவர்கள் வட்டார வழக்கில் கதை சொல்லக்கூடிய சிறுகதை படைக்கக்கூடியவர், ரொம்ப முக்கியமானவர். அடுத்து, மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாகவும் டேஸ் ராஜஸ்தானில் டேஸ் என்றும் அழைக்கப்படும் கலைமுறை. அதாவது ஒரு கலையை பற்றி இதில் கொஷின் கேட்டிருக்காங்க. இது வந்து மராட்டியர் காலத்தில் தான் தஞ்சைக்கு வந்தது. அதே போல் இதுக்கு வந்து ராஜஸ்தானில் வந்து என்ன மாதிரியான பேர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படக்கூடிய அந்த கலை வந்து பொய்க்கால் குதிரையாட்டம். இது வந்து ராஜஸ்தானில் வந்து கச்சிக்கொடி என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. இதுவுமே பார்த்திங்கன்னா நியூ 10th புக்கில் இருக்கக்கூடியது தான். நியூ 10th புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். பிச்சமூர்த்தி அவர்களின் சிறிது காலம் டேஸ் இதழில் பணியில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிச்சமூர்த்தி அவர்கள் பணியாற்றிய அந்த இதழின் பெயர் நவ இந்தியா அப்படிங்கிறது தான். நவ இந்தியா அப்படிங்கிற இதழில் பணியாற்றியிருப்பாங்க. இது ஓல்டு புக்லேயுமே பிச்சமூர்த்தியை பற்றி இருக்கக்கூடிய குறிப்புகளில் இருக்கும். நியூ தமிழ் புக்லேயுமே இந்த குறிப்புகளில் இருக்கும். அடுத்து பாருங்கள். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி அப்படிங்கிற நூலை வெளியிட்டது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாணிதாசன் அவர்கள். ஸோ வாணிதாசன் அவர்கள் வந்து தமிழ் கவிஞராக இருந்தாலும் இவர் வந்து பிரெஞ்சில் வந்து செவாலியர் விருது வாங்கியிருப்பாங்க. பிரெஞ்சில் வந்து செவாலியர் விருது உயரிய விருது. பிரெஞ்சு செவாலியர் விருது அப்படிங்கிறது உயரிய விருது. ஸோ தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியிட்டவர் வாணிதாசன். பிரெஞ்சு செவாலியர் விருது வாங்கினவரோ இவர் தான். அடுத்தது பாருங்கள். தேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீயிலுக்கு இரையாக மடுத்தல். அதாவது கல்வியை தேடி தேடி படிக்காதவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த மாதிரி இருக்கிற ஊரை வந்து தீக்கு இரையாக கொண்டு போய் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்விக்கூடங்களில் இன்றியமையாமை பற்றி ரொம்ப கோபத்தோடு எடுத்துக்காட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். அதாவது அந்த ஊர்லெல்லாம் படிக்க தவறுறாங்களோ, படிப்பை தேடி தேடி போய் படிக்காமல் இருக்காங்களோ அந்த ஊரெல்லாம் நம்ம தீயிட்டு பொசுக்கணும் அப்படின்னு சொல்லி கோபமாக சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்கள். பின்வருவனவற்றுள் கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படாத பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மருத்துவ குணமுள்ள தாவரங்கள் அப்படிங்கிற இதிலேருந்து வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணிக்கு வெவ்வேறு பெயர்கள் இருக்கும். கையாந்தக்காரை, தேகராசம், பிருங்கராசம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணியுடைய பெயர்கள். சிங்கவல்லி அப்படிங்கிறது வந்து கரிசலாங்கண்ணியுடைய பெயர் கிடையாது. ஸோ இங்கே கேட்டிருக்கிறது கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படாத பெயர் தான் சிங்கவல்லி. இந்த சிங்கவல்லி அப்படிங்கிறது எந்த
தாவரத்தை குறிக்கும். அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணணும். சரியா? தமிழ்நாட்டின் ஆலந்து என்று சிறப்பிக்கப்படும் மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம். ஆதியில் மனிதர் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்ட ஒரு சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடு. அதாவது முற்காலங்களில் மிக மிக முற்காலங்களில் ஆதிகாலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காலத்தில் மனிதர் வாழக்கூடிய நிலத்தை குறித்த அந்த வேர்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடு அப்படிங்கிறது தான். பகைசை நெஞ்சமும் பற்றலும் ஒன்றுற அப்படின்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் கேட்டிருக்காங்க. ஸோ பகை செய்யக்கூடிய நெஞ்சமும் பற்றலும் ஒன்றுற அப்படிங்கிற வரி இடம்பெற்ற நூல் தேம்பாவணி அப்படிங்கிறது தான். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கெல்லட் அவர்கள். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொன்னவங்க கெல்லட். அடுத்து பாருங்கள், உலக நாட்குறிப்பு இலக்கியத்துடைய தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல் பெம்பிஸு. அந்த மாதிரி இந்திய நாட்குறிப்பின் தந்தை என்று அழைக்கப்படுவர் வந்து ஆனந்தரங்கர் அவர்கள். அடுத்த கேள்வி பாருங்கள், இதில் கூற்று 1, 2, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மணிமேகலை காப்பியத்தை எழுதியவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு கூற்று 1ல் கொடுத்துருக்காங்க. கூற்று 2ல் இவர் இயற்றிய காப்பியத்திற்கு பண்பாட்டு வரலாற்று காப்பியம் அப்படின்னு பெயர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் கூற்று 3ல் பௌத்த சமய கருத்துக்கள் வந்து இதில் கூறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது 3மே சரியானது. இதில் வந்து நமக்கு ஃபெமிலியராக என்ன தெரியும் அப்படின்னா மணிமேகலை இயற்றியவர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படிங்கிறது தெரியும். அதே போல் இவர் இயற்றிய காப்பியத்திற்கு பண்பாட்டு வரலாற்று காப்பியம் அப்படின்னு சொல்லி பேர் இருக்கிறது அப்படின்னு நம்ம புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். பண்பாட்டு வரலாற்று காப்பியம் அப்படிங்கிறது புதுவிதமாக இருக்குது. பௌத்த சமய கருத்துக்கள் வந்து கூறப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து சரியாக இருக்குது. இது 3மே சரியானது. அடுத்த கேள்வி பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. குலசேகர ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், பெரிய ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு இதில் குலசேகர ஆழ்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமாலின் கௌத்துவமணியுடைய அம்சமாக பிறந்தவர். அதாவது குலசேகர ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், பெரிய ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார் இவங்க எல்லாருமே வந்து திருமாலுடைய ஒவ்வொரு அம்சமாக பிறந்தவங்க. எது அம்சமாக பிறந்தவர் அப்படிங்கிறத இங்கே மேட்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா குலசேகர ஆழ்வார் திருமாலுடைய கௌத்துவமணி அம்சமாக பிறந்தவர். திருமங்கை ஆழ்வார் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் திருமாலுடைய வில்லின் அம்சமாக பிறந்தவர். பெரியாழ்வாரை பொறுத்த வரைக்கும் திருமாலின் கருட அம்சமாக பிறந்தவர். திருமழிசை ஆழ்வாரை பொறுத்த வரைக்கும் திருமாலின் சக்கர அம்சமாக பிறந்தவர். ஸோ இது 4மே மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 2, 1, 4, 3 ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமூலர். அதாவது ஒருத்தவங்க இறந்த பிறகு நம்ம என்ன மாதிரியான சடங்குகள் செய்கிறோம், அவங்கள எப்படி மறந்து போகிறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதுட்டு பேரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா ஊரெல்லாம் சத்தம் கேட்குற மாதிரி அழுறாங்க. அழுது அவங்களுடைய பேரை நீக்கி அதுக்கு பிணம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த பிணத்தையும் கொண்டு போய் சுடுகாட்டில் கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுட்டுறாங்க. சுட்டு முடித்த பிறகு நீரில் போய் மூழ்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய நினைவுகளையே மறந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா திருமூலர். அடுத்து, பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவரக ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி என்று ஐம்புலன் ஆளுகையை பாடிய சித்தர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அழுகுனி சித்தர் அவர்கள். அதாவது பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி அப்படின்னு சொல்லி இந்த வரிகளை ஐம்புலன்களுடைய ஆளுகையை பற்றி பாடிய சித்தர் அழுகுனி சித்தர். அடுத்தது பாருங்க, உடைய கோவணம் உண்டு உறங்க புறந்தெண்ணை உண்டு உணவிங்கு அடைக்காய் இலை உண்டு அருந்த தண்ணீர் உண்டு என்னும் வரிகளை பாடிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டினத்தார். இயற்கையை நமக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளும் போது பாடும் பாடல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இயற்கையை நமக்கு தகுந்தற் போல பயன்படுத்தி கொள்ளக்கூடிய பாடல் வந்து தொழில் பாடல். அடுத்து பாருங்கள், 37வது பொருத்தமானதை தேர்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் 3 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் ராவணனை பற்றி பாடியுள்ளார். இது வந்து பாருங்கள் வித்தியாசமான ஒரு இதாக இருக்குது. சம்பந்தர் தன்னுடைய அனைத்து பதிகங்களிலும் ராவணன் பற்றி பாடியுள்ளார். சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் திருமால் பிரம்மா சிவனை பற்றி பாடியுள்ளார். சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் தன்னை பற்றியும் தன் ஊரை பற்றியும் பாடியுள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 1 சரி, 2ம் சரி, 3ம் சரி. ஸோ இதில் இருக்கக்கூடிய இதில் வந்து 3மே சரி. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, முற்பிறவியில் வேடர் குலத்தலைவன் வீர முருகனெனும் வேடன் மகளாக சேரவள நாட்டின் தென்புறத்தே ஓர் மலையில் வந்து பிறந்து வளர்ந்தாய் நீ என பாரதியாரின் வரிகள் இடம்பெற்ற பாடல் தொகுப்பு எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. குயில் பாட்டில் வந்து பாரதியார் இந்த வரிகளை வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது முற்பிறவியில் வேடர்குல தலைவன் வீர முருகன் எனும் வேடன் மகனாக சேரவள நாட்டில் தென்புறத்தே ஓர் மலையில் வந்து பிறந்து வளர்ந்தாய் நீ அப்படின்னு பாடல் வரிகள் பாரதியார் இயற்றிய
குயில் பாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நூலில் இடம்பெற்றிருக்கும். அடுத்து பாருங்கள், அழகிய சொக்கநாதர் எழுதிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பத சாகித்யங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இவர் எழுதின நூல், பத சாகித்யங்கள். காவடி சிந்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்னிக்குளம் அண்ணாமலையார், சென்னிக்குளம் அண்ணாமலையார். அடுத்த கேள்வி, வம்பவள திருமேனியும் ஆடிட, பவள திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்தியநாதபுரிக்கு குகநாடுக செங்கீரை. அதாவது இதில் பவள திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்தியநாதபுரி குகன் ஆடுக செங்கீரை அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைத்தமிழ் நூல் வகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா முத்துக்குமார சுவாமியை பற்றி பாடியிருப்பாங்க. முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழில் தான் இந்த வரிகள் இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி. ராஜராஜ சோழன் உலா எவ்வகையான ஒரு பாவகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலா வந்து பார்த்திங்கன்னா கலிவெண்பாவால் ஆனது. ஸோ ராஜராஜ சோழன் உலா அப்படிங்கிறது கிடையாது. உலா அனைத்துமே வந்து கலிவெண்பாவால் ஆனது. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, உலா வருதல் அப்படிங்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சி. ஸோ களி அப்படின்னா மகிழ்ச்சி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கலிவெண்பாவால் ஆனது. அடுத்து பாருங்கள், திராவிட வேதம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாய்மொழி. திராவிட வேதம் என்று அழைக்கப்படுவது திருவாய்மொழி. அடுத்தது, இந்த சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு இரும்போந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பருத்த பனைமரம் அப்படிங்கிறது இதோடைய பொருள். பருத்த பனைமரம் அப்படிங்கிறது இரும்போந்து அப்படின்னு சொல்லக்கூடிய நூலுடைய பொருள், அந்த வார்த்தையுடைய பொருள். சண்பக மாலை சாற்றி சிவனை வழிபட சண்பக நந்தவனத்தை அமைத்ததாக சண்பக பாண்டியன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சூடாமணி பாண்டியன். யாருக்கு சண்பக மாலை சாற்றி சிவனை வழிபட்டதுக்காகவே சண்பக நந்தவனத்தை அமைச்சதுனால சண்பக பாண்டியன்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடாமணி பாண்டியன் அவர்களுக்கு. பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்று போற்றப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மணிமேகலை. மணிமேகலையை என்னன்னு சொல்லுவோம்? பண்பாட்டு வரலாற்று காப்பியம். இதே கொஷின் பேப்பரில் மணிமேகலையை பற்றி ஒரு 3 கூற்றுகள் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா. அதில் 2வது கூற்றில் இது கொடுத்துருந்தாங்க, பண்பாட்டு வரலாற்று காப்பியம் அப்படின்ற பேர் மணிமேகலைக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இதிலே பார்த்திங்கன்னா ஒரு கொஷினுக்கு சரியாக ஆன்சர் எழுதியிருந்தா 2 கொஷினுக்கு நமக்கு சரியாக ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக, நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக, காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரிகள் எல்லாமே இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யசோதர காவியம். அடுத்த கேள்வி, அறம் எனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது இது கேள், மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் அல்லது கண்டதியில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலையில். அடுத்தது, ஏடா போன்ற விழிச்சொற்கள் அதிகம் இடம்பெற்றுள்ள நூல். அதாவது ஏடா அப்படின்னு சொல்லக்கூடிய விழிச்சொற்கள் அதிகமாக இடம்பெற்ற நூல் கலித்தொகை. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது விழிச்சொற்கள் அதிகமாக இடம்பெற்றது தான். இந்த ஏடா அப்படிங்கிறது வந்து விழிச்சொல்ல வரும். இந்த மாதிரியான விழிச்சொற்கள் அதிகமாக எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகை. உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மீண்டு வருவதற்கு அதற்காகவே நிகழ்த்தக்கூடிய பாடுபொருள் கொண்ட 10 பாடல்களுடைய தொகுதி மறுதரவு 10. இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கில் இருக்கக்கூடியது. உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மீண்டு வருவதற்கு ஐ திங்க் ஓல்டில் வந்து 11th புக்கு இல்லைனா 12th புக்கில் இருக்கலாம். மறுதரவு 10 அப்படிங்கிற தலைப்பின் கீழே உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய 10 பாடல்களுடைய தொகுதியாக இருக்கும். அடுத்தது, கபிலரை நல்லிசை கபிலர் என்று புகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குன்றூர் கிழார். பெருங்குன்றூர் கிழார் அவர்கள் கபிலரை நல்லிசை கபிலர் என்று புகழ்ந்திருப்பாங்க. பொய்யானாவிற் கபிலர் என்று நக்கீரர் புகழ்ந்திருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருந்தில் இளங்கீரனார் அவர்கள் ஒன்று புகழ்ந்திருப்பாங்க. மாரோக்கத்தின் அப்பசலையார் ஒன்று புகழ்ந்திருப்பாங்க. அது என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தவங்களுமே இங்கே இருக்கிற 4 பேருமே கபிலரை பற்றி புகழ்ந்திருப்பாங்க. அதில் பெருங்குன்றூர் கிழார் அவர்கள் வந்து கபிலரை நல்லிசை கபிலன் என்று புகழ்ந்திருப்பாங்க. கபிலரை நல்லிசை கபிலன், பொய்யானாவிற் கபிலன் அப்படின்லாம் புகழ்ந்திருப்பாங்க. வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என்று சொன்னவர் இளங்கீரனார். நான் வந்து இது 3த்துக்குமே சொல்லிட்டேன். அதாவது நக்கீரர் வந்து பொய்யானாவிற் கபிலன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் நல்லிசை கபிலன் அப்படின்னு சொன்னவங்க பெருங்குன்றூர் கிழார், நக்கீரர் பொய்யானாவிற் கபிலன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பொருந்தில் இளங்கீரனார் வந்து வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மார்க்கத்தின் அப்பசலையார் மட்டும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்றத நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். அடுத்த கேள்வி, பாவகை கண்டறிக அப்படின்னு கொடுத்துட்டு கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொரு குணம் தோயும் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த லைனில் வந்து என்ன பாவகை இருக்குது அப்படின்னா சிந்தடி வஞ்சிப்பாக இருக்குது.
அடுத்து கம்பராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் எத்தனை படலங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கம்பராமாயணத்தில் பார்த்திங்கன்னா கிஷ்கிந்தா காண்டத்தில் 16 படலங்கள் இருக்குது. அடுத்த கேள்வி, அனுமனையும் உலகம் ஆண் என கூறும் ஆதலின் இவ்வுறுந்தீண்டல் கூடுமோ அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீதை அனுமன்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அனுமனையும் உலகம் ஆண் என கூறும் ஆதலின் இவ்வுறுத்தீண்டல் கூடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அனுமனை பார்த்து சீதை சொல்லியிருப்பாங்க. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குருகன் தரித்த குரல் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை பாராட்டுனது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஔவையார் அவர்கள். இதில் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது, அணு அப்படிங்கிறது ஒரு பெண்ணுடைய பெயர். ஸோ ஔவையார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குருகன் தரித்த குரல். அடுத்த கேள்வி, என் நூலின் செய்யுளின் முதலடி ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் என்று தொடங்குகிறது. அதாவது எந்த நூலுடைய வரக்கூடிய பாடலின் முதலடி ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி. அடுத்தது கூற்று 2 கூற்று கொடுத்துருக்காங்க. யாப்பருங்கல காரிகை உறுப்பு செய்யில் ஒழிப்பு என்று 3 இயல்களால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்நூல் வடமொழியில் எழுதப்பட்ட காவிய தரிசனம் அப்படிங்கிற நூலை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா தவறு. 2வது கூற்று, இந்த காவிய தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா தண்டி அலங்காரம். எந்த நூல்? தண்டி அலங்காரம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? யாப்பருங்கலகாரியை சொல்லியிருக்காங்க. இதில் கூற்று 1 சரியானது தான். யாப்பருங்கலகாரியை உறுப்பு செய்யில் ஒழிப்பு என்று 3 இயல்களால் ஆனது. இது சரியானது. கூற்று 1 மட்டும் சரி, 2வது தவறானது. 2வதுல என்ன தவறுன்னு பார்த்தீங்கன்னா வடமொழியில் எழுதப்பட்ட காவிய தரிசனம் அப்படின்ற நூலை தழுவி எழுதப்பட்டது தண்டி அலங்காரம். இந்த யாப்பருங்கலகாரிகை கிடையாது. அடுத்த கேள்வி பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஒன்பொருள் காழ்ப்ப வியற்றியார் கென் பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இது பார்த்திங்கன்னா யானை பிறண்டு முறுக்கு அப்படிங்கிறது வரும். அடுத்தது செய்த பொருளை செருணர் செருக்கற்றும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எத்தனை குறியதில் அரணும் இன்பமும் மீனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அருளோடு மண்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் பொருளை விடல். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம திருக்குறளை மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ சரியாக மேட்ச் பண்ணுறோம்னா ஆன்சர் 3, 4, 1, 2 அப்படிங்கிறது தான் சரியானது. தமிழில் தோன்றிய முதல் அகராதியுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழில் தோன்றிய முதல் அகராதி சதுர அகராதி. எழுதியவர் வீரமாமுனிவர். முதலில் தோன்றிய அகராதி தமிழ் அகராதி. இதை எழுதியவர் முதலில் அதாவது தமிழில் ஃபஸ்ட்டு தோன்றிய ஒரு அகராதி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சதுர அகராதி. எழுதியவர் வீரமாமுனிவர். அடுத்த கேள்வி, கத்தும் பேரிகை சத்தம் புடைக்கும் கவிப்பு மேலே ஒழிப்பை துடைக்கும். இந்த முக்கூடர் பல்லில் இருக்கக்கூடிய இந்த பாடல் வரிகளில் கவிப்பு வேலை அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவிப்பு வேலை அப்படிங்கிறது கருமார் கொள்ளர் தட்டார் செய்யக்கூடிய வேலைகளை தான் கவிப்பு வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றிய உணவின் பிண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் அடிமோனை எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. மோனைனா முதல் எழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிமோனைனா இந்த அடி முதல் அடி 2ஆம் அடி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2லையுமே முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது உண்டி உண்டி அப்படிங்கிற வார்த்தை தான். பிழையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எருது வண்டி இழுத்தன எருது வண்டியை இழுத்தது, எருது வண்டிகள் இழுத்தது, எருது வண்டிகளை இழுத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா எருது அப்படிங்கிறது 1, வண்டி அப்படிங்கிறதும் 1. ஸோ எருது வண்டி இழுத்தன அப்படிங்கிறது 2, 3 எருதுகளை குறிக்கக்கூடியது. தவறானது. எருது வண்டியை இழுத்தது. ஸோ ஒரு எருது ஒரு வண்டியை இழுத்துச்சு அப்படிங்கிறதா ரைட்டு. இங்கே ஒரு எருது வண்டிகளை இழுத்தது. 2, 3 வண்டிகளை இழுத்ததா? கிடையாது. எருது வண்டிகள் இழுத்தது, இதுவும் கிடையாது. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடிகள் தோறும் இறுதி சீரோ எழுத்தோ இயைந்து ஒன்றி வர தொடுப்பது இயைபு தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அடிகள் தோறும் இறுதி சீரோ எழுத்தோ இயைந்து ஒன்றி வர தொடுப்பது இயைபு தொடை. பின்வரும் மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துட்டு கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஸோ கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது இயலாத முடியாத காரியம். இதுக்கு பார்த்திங்கன்னா கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல் அப்படின்னு வந்திருக்கணும். இங்கே இல்லாத செயல்னு கொடுத்துருக்காங்க. இது ஆராய்ந்து பாராமல் செய்வது வருமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. கல்லில் நார் உரித்தது நடக்காது, அதாவது இயலாது அப்படின்னு வந்திருக்கணும். இயலாத செயல் அப்படின்னு வந்திருக்கணும். அடுத்து பாருங்கள் 63வது, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குறளில் வரக்கூடிய மோனை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின். ஸோ இந்த 4 அதாவது இதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம முதல் அடியை மட்டும் பார்க்கணும். இதில் 4 வார்த்தைகள்லையுமே முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்குது. ஸோ முற்றும் மோனை அப்படிங்கிறது தான் ஆன்சர்.
இலக்கண குறிப்பு கொடுக்க சொல்லியிருக்காங்க. விதையாமை, உரையாமை, இது ரெண்டுத்துக்கும் என்ன இலக்கண குறிப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்மறை தொழிற்பெயர்கள். அதாவது விதைத்தல், உரைத்தல் அப்படிங்கிறது தான் தள் விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள். இதை எதிர்மறையாக மாற்றி கொடுத்துருக்காங்க. விதையாமை, உரையாமை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்மறை தொழிற்பெயர்கள் அப்படிங்கிறது சரியானது. அடுத்தது பாருங்கள், குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி. இது வந்து 7th ஸ்டாண்டர்டில் இருக்கும், அந்த புக்லேயே இருக்கும். குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்பலை குறிக்கக்கூடியது. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை அறிந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறது வந்து பசுவை குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி சொல். அடுத்தது தூ அப்படிங்கிறது வந்து உணவை குறிக்கக்கூடியது. உன் அப்படிங்கிற வார்த்தை. கோ அப்படிங்கிறது அரசனை குறிக்கக்கூடியது. ஐ அப்படிங்கிறது தலைவனை குறிக்கக்கூடியது. மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஆப்ஷன் சி 2, 4, 1, 3 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், கான் நடை அப்படின்றது வந்து காட்டுக்கு நடத்தலை குறிக்கக்கூடியது. வலுநிலைகளை பொறுத்து சொல்லியிருக்காங்க. வலுநிலை அப்படின்னா வந்து தவறாக இருக்கக்கூடியது. இதில் செழியன் வந்தது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திணை வலுவை குறிக்கக்கூடியது. செழியன் அப்படிங்கிற ஒரு அக்ரிணை, அதாவது உயர்திணைக்கு வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ரிணையுடைய பொருத்தப்பட்டிருக்கிறதுனால திணை வலு. கண்ணகி உண்டான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்ணகி அப்படிங்கிறது பெண்பால், உண்டான் அப்படிங்கிறது ஆண்பால். ஸோ பால் வலு. நீ வந்தேன், நீ அப்படிங்கிறது வந்து முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். வந்தேன் அப்படிங்கிறது வந்து தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ நீ வந்தேன் அப்படிங்கிறது இடவலுவை குறிக்கக்கூடியது. நேற்று வருவான் அப்படிங்கிறது, நேற்று அப்படிங்கிறது வந்து இறந்த காலம், வருவான் அப்படிங்கிறது வந்து எதிர்காலம். ஸோ இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மேட்ச் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து காலவலு. ஆன்சர் ஆப்ஷன் பி 4, 3, 1, 2 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, இளமையில் கல்வி அப்படிங்கிறது வந்து முதுமையில் இன்பம். அதாவது இளமையில் நம்ம கல்வி கற்றால் முதுமையில் இன்பமாக இருக்கலாம். கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே அப்படிங்கிறது மேட்ச் பண்ணணும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, இது மேட்ச் பண்ணுங்கன்னா நமக்கு என்ன வருது? 3, 4, 1, 2. அடுத்த கேள்வி, எதுகை, மோனை, இயைபு இவற்றுள் ஏதேனும் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ, ஒளியா வனப்பு 8 உடையாய் அப்படிங்கிற வார்த்தைகளில் இந்த அடிகளில் இருக்கக்கூடிய எதுகை சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அழியா, ஒளியா, இந்த 2 வார்த்தையில் தான் வந்து 2ஆம் எடுத்து ஒன்றி வென்று எதுகையாக இருக்குது. அடுத்து பாருங்க, கண்ணினை காக்கும் எமை போல பொருத்தமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ணினை காக்கும் எமை போல அப்படின்னா ரொம்ப கூடவே இருந்து பாதுகாப்பது, உடனிருந்து பாதுகாப்பது அப்படிங்கிறது வரலாம். அடுத்தது, அவன் திருந்தினான் பிறவினை வாக்கியமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அவனை திருத்தினான், அவன் திருந்தினான் அப்படிங்கிறது தன்வினை வாக்கியம், தானாக திருந்துறது. அவன் திருத்தினான் அப்படின்னா மற்றவர்களை திருத்துவது, பிறரை திருத்துவது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டு இருக்கின்றன, எந்த வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொடர் வாக்கியம். பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டு இருக்கின்றன, தொடர்ந்து வரக்கூடியது. ஸோ தொடர் வினை வாக்கியம். செய்வினை வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கருத்தை பதிவு செய்தான் அப்படிங்கிறது வந்து செய்வினை வாக்கியம். கருத்து பதிவு செய்யப்பட்டது அப்படின்னா செயற்பாட்டு வாக்கியம். சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிக்கோடிட்ட சொல்லுள்ள இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. இந்த ஆய்மகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை உருதுயர் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா வினைத்தொகையை குறிக்கக்கூடியது. உருதுயருக்கு தானே அடிக்கோடிட்டு இருக்காங்க. சிறுதாம்பு தொடுத்த பசுவை கன்றின் உருதுயர், இதில் உருதுயருக்கு என்ன அது கேட்டிருக்காங்க? இலக்கண குறிப்பு. ஆன்சர் வினைத்தொகை. அடுத்தது, பகை கொள்ளல் அப்படிங்கிற வார்த்தையுடைய இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. 2ஆம் வேற்றுமை தொகை. அடுத்தது, அருகோணம் அப்படிங்கிறது எந்த வகையான பெயர் சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வடிவப்பண்பு. அருகோணம் அப்படிங்கிறது வந்து வடிவப்பண்பு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்கிறதுல சேரர்களின் நாடு கொடநாடு எனப்பட்டது அப்படிங்கிறது சரியானது. ஆப்ஷன் பி. சரியான அகரவரிசை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. உழவு, ஏர், மண், மாடு. அதாவது ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு சரியானது. கீழ்கண்ட வேர்ச்சொல்லிலிருந்து தொழிற்பெயரை உருவாக்குக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. வாழ் அப்படிங்கிறதுல தொழிற்பெயர் வாழ்க்கை. வாழ்க்கை அப்படிங்கிறது தான் இதில் தொழிற்பெயர். வாழ்ந்த அப்படிங்கிறது பெயரச்சம், வாழ்ந்து அப்படிங்கிறது வினையச்சம், வாழ்ந்தான் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர். வாழ்க்கை அப்படிங்கிறது தான் தொழிற்பெயர். அடுத்து பாருங்கள், உலகம் அப்படிங்கிற தமிழ் சொல்லுடைய வேர்ச்சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகு. உலகம் அப்படிங்கிறதுக்கு உலகு அப்படிங்கிறது கரெக்டாக, உழவு அப்படிங்கிறது கரெக்டாக அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒளி வேறுபாடை அறிந்து சரியான பொருளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வானம் அப்படிங்கிறதுல வந்து 2 சுழியம் நா கொடுத்துருக்காங்க. வா, நா, இம். வானம் அப்படிங்கிறதுல வந்து 2 சுழியம் நா கொடுத்துருக்காங்க. அடுத்து இருக்கக்கூடிய வானம் அப்படிங்கிறது வந்து 3 சுழியம் நா கொடுத்துருக்காங்க. இதில் வானம் அப்படிங்கிறது வந்து 2 சுழியம் நா ஆகாயத்தை குறிக்கும். 3 சுழியம் நா வந்து வான வேடிக்கை இருக்கு இல்லையா, வெடிகள் இருக்கு இல்லையா, அதை குறிக்கக்கூடியது.
கன்விக்ஷன் அப்படிங்கிற சொல்லுக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கன்விக்ஷன் அப்படிங்கிற சொல்லுடைய தமிழ் சொல் தண்டனை. மரபு பிழைகளை நீக்கி எழுதுகன்னு கொடுத்துட்டு நேற்று தென்றல் காற்று அடித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென்றல் காற்று வீசியது, தென்றல் காற்று அடிக்காது, தென்றல் காற்று வீசியது. அடுத்த கேள்வி பொருந்தாத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. களிப்பா, வஞ்சிப்பா, வெண்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வெண்பா, களிப்பா, வஞ்சிப்பா, ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாவகைகள் இருக்கும். இதில் காஞ்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாவகை இருக்காது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. பொருந்தாத சொல் கொடுத்துருக்காங்க. மூடுபனி அப்படிங்கிறது வினைத்தொகை, விந்து அப்படிங்கிறது வினையச்சம், தடவரை அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர், மூதூர் அப்படிங்கிறது வந்து தொழிற்பெயர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பண்பு பெயர். ஏன்னா மூதூர் அப்படிங்கிறது முதுமை கூட்டல் ஊர் அப்படின்னு பிரிப்போம். மை விகுதி பெற்றது பண்பு பெயர், தொழிற்பெயர் வராது. அடுத்து பாருங்கள், மற்றொன்று அப்படிங்கிற சொல்ல பிரித்து நிலைமொழி எவ்வகையான தொடர் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ மற்று அப்படின்ற வார்த்தை ப்ளஸ் ஒன்று அப்படின்னு தான் பிரிப்போம். மற்றொன்று அப்படிங்கிறத எப்படி பிரிப்போம்? மற்று கூட்டல் ஒன்று அப்படின்னு பிரிப்போம். இதில் மற்று அப்படிங்கிறது வந்து இடைச்சொல் தொடரை குறிக்கக்கூடிய வார்த்தை. கார்காலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கார்காலம் அப்படிங்கிறது ஆவணி, புரட்டாசி. நாகபஞ்சமி கதை அடைமொழியால் குறிக்கக்கூடிய நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாகபஞ்சமி கதை அப்படின்னு சொல்லக்கூடிய அடைமொழியால் குறிக்கக்கூடிய நூல் நாககுமார காவியம். அடுத்தது பாருங்கள், சிலம்பு பொறுத்து சொல்லியிருக்காங்க. சிலம்பு, குழை, சுட்டி, அரைஞான். இது எல்லாமே பிள்ளை தமிழில் வரக்கூடியது. சிலம்பு அப்படிங்கிறது காலில் அணியக்கூடியது, குழை அப்படிங்கிறது காதில் அணிவது, சுட்டி அப்படின்றது நெற்றியில் அணிவது, அரைஞான் அப்படின்றது இடையில் அணிவது. மேட்ச் பண்ணும்போது நமக்கு 3, 4, 2, 1 ஆப்ஷன் பி தான். அடுத்தது பொறுத்துக்கு தான். பாரதி நாளை வருவான், எவ்வளவு உயரமான கோபுரம், கவிதா உரை படித்தால், என் அண்ணன் நேற்று வந்தான். இதில் எதுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி நாளை வருவான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செய்தி தொடர், ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது. எவ்வளவு உயரமான கோபுரம் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குறது, அது வந்து உணர்ச்சி தொடர். கவிதா உரை படித்தால் அப்படிங்கிறது வந்து தன்வினை தொடர், செய்வினை தொடர், அதாவது அவன் செய்த செயலை குறிக்கிறது. என் அண்ணன் நேற்று வருவான் அப்படிங்கிறது வந்து தன்வினை தொடர். வந்தான், நேற்று வந்தான் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, வினாவை கண்டறிக அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கடைக்காரரிடம் கடையில் தக்காளி உள்ளதா அப்படின்னு வினவுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கடைக்காரர்கிட்ட போயிட்டு தக்காளி இருக்கா அப்படின்னு ஏன் கேட்போம்? வாங்குறதுக்காக தான். ஸோ அதை வந்து நம்ம பெற்றுக்கொள்வதற்காக கேட்பது கொள்ளல் வினா என்று அர்த்தம். ஸோ ஆன்சர் கொள்ளல் வினா. வட்டம் அந்த பெயருக்கு சொல் என்ன வகை அப்படின்னு கேட்டாங்கன்னா பண்பு பெயர். வட்டம் அப்படின்றது அதோடைய வடிவத்தை பற்றி குறிக்கக்கூடியது. ஸோ பண்பு பெயர். அடுத்தது சரியான அகரவரிசை கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, கடும்பு, கூத்தர், வயரியம், வெந்து, வேவை அப்படிங்கிறது தான். வை அப்படிங்கிற ஒரு எழுத்து சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா புல். வை அப்படிங்கிற ஒரு எழுத்து சொல்லுக்கு பொருள் புல். அடுத்து சரியான எதிர்மறை சொல்லால் நிரப்ப சொல்லியிருக்காங்க. மணிமேகலை செல்வ வாழ்க்கை விரும்பியவள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மணிமேகலை வந்து செல்வ வாழ்க்கை விரும்பியவள் அல்லல். அவள் வந்து செல்வ வாழ்க்கையை விரும்பலை, ஒருத்தியை மென்ஷன் பண்ணுறதுனால அல்லல் அப்படின்னு சொல்லி வரணும். அடுத்தது பாருங்கள், விசனம் அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விசனம் அப்படின்னா கவலை அப்படின்னு மீனிங்கு. விசனம் அப்படிங்கிற சொல்லோட மீனிங் என்ன? கவலை. ஸோ கவலைக்கு ஆப்போசிட் என்ன வரும்? மகிழ்ச்சி. ஒரு மொழியின் பொருள் உணர்த்தும் மிக கூறிய, அதாவது ஒரு மொழியில் பொருளை சொல்லக்கூடிய மிகச்சிறிய கூறு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருபன். எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தாலும் அதில் பொருள் உணர்த்தக்கூடிய மிகச்சிறிய ஒரு கூறு, ஒரு உருவு அப்படின்னு சொன்னால் அது வந்து உருபன் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்சர் வந்து உருபன், ஆப்ஷன் பி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரியான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைசிஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு கொஷின் பேப்பரோட பார்க்கலாம். தேங்க்யூ.